அனைவருக்கும் வணக்கம். விபுதர ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எதை பத்திய வீடியோ அப்படின்னா, தொடர்ந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸுக்கான டார்கெட் 40, அதாவது 40க்கு 40 எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். திசைகள் மற்றும் தூரம்ங்கிற டாபிக்ல இருந்து அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, அடுத்த வீடியோ எப்போ போடுவீங்க அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் வந்ததுனால இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டாவதா ஒரு டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த டாபிக் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிலபஸ்ல லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல, லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னாலே அது உள்ளே நிறைய டாபிக் வரும். அந்த டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா ரேங்கிங் ஒரு டாபிக்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். நம்மளோட வீடியோ பார்த்தாலே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நம்மளோட வீடியோ பார்த்தாலே நமக்கு இந்த டாபிக் தரவாயிரும். அதே மாதிரிதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 10க்கும் மேற்பட்ட சம்மு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். இந்த சம்ம பாத்தீங்க அப்படின்னாலே வேற எதுவுமே சோர்ஸ் நம்ம என்ன பண்ண வேண்டாம், தேட வேண்டாம், ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதும். சரியா, வாங்க வீடியோல போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நம்ம எப்பவுமே அந்த இங்கிலீஷ் தமிழ் மிக்சிங்ல சொல்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்து சொல்லுவோம். இன் எ ரோ ஆஃப் பாய்ஸ், இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரேங்கிங் டாபிக். ரேங்கிங் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னா ஒரு 10 பேர் முன்னாடி வரிசையில இருப்பாங்க, இவனுக்கு எத்தனாவது ஆளு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸா என்ன அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி உள்ள கொஸ்டின்ஸா இருக்கும். சரியா, பாருங்க. இன் எ ரோ ஆஃப் பாய்ஸ் தருண் இஸ் 18th from the either end. either அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுல எய்தர் கொடுத்திருக்கான். எய்தர்ங்கிறது எந்த பக்கம் இருந்து வேணாலும் வச்சுக்கலாம், அதாவது லெப்டா வேணாலும் இருக்கலாம், ரைட்டா வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ரோல பாய்ஸ் இருக்கிறாங்க, அதுல தருண்ங்கிறவன் 18th இருக்கான். 18th from the either end. ஃப்ரம்னா அங்க இருந்து, அப்ப ரெண்டு சைடுல இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்படி இருக்கிறான் அப்படின்னா how many boys are there in the row அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த ரோல எவ்வளவு பாய்ஸ் இருக்காங்க, இதான் கொஸ்டின். பாருங்க, தமிழ்ல சிறுவர்களின் வரிசையில் தருண் இரு முனைகளில் இருந்தும் 18வது இடத்தில் உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா, இப்ப என்ன அப்படின்னா ஒரு சிறுவர்களோட வரிசை இருக்கு, அந்த வரிசையில பாத்தீங்க அப்படின்னா தருண் ஒரே ஒரு பையன், தருண்ங்கிறவன் இரு முனைகளில் இருந்தும் அப்படின்னா ரைட் சைட்ல இருந்தும் பாத்தீங்க அப்படின்னா, ஏன் ஆரோ மார்க் போடுறோம் அப்படின்னா ரைட் சைட்ல இருந்து இந்த பக்கமா அவன் எத்தனாவது இடத்துல இருக்கான் பாருங்க, 18வது இடத்துல இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இரு முனைகளில் இருந்தும் சொன்னதுனால லெப்ட் சைட்ல இருந்து பாருங்க இவன் எத்தனாவது இடத்துல இருக்கான் அப்படின்னா 18வது இடத்துல இருக்கிறான். அப்ப இந்த பிளேஸ்ல ஒரே ஒரு ஆள் தான். இதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா ஒவ்வொன்றும் லைன் போட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்கிறத நம்ம என்ன பண்ண வேண்டாம், போட தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி போட்டாலே போதும். சரியா, அப்ப லெப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போதும் தருண் 18வது இடம், ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது தருண் எத்தனாவது இடம், 18வது இடத்துல இருக்கிறான். அப்படின்னா என்ன சொல்லியிருக்கு, வரிசையில் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர். அப்ப இந்த வரிசையில மொத்தம் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர், இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின். சரியா, இந்த கொஸ்டின் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு போடுற கொஸ்டின் ஃபுல்லாவே என்ன அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதாவது போலீஸ் எஸ்ஐ எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் ஆகுற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கொஸ்டின் கொடுத்துருக்கோம். சரியா, பாருங்க ரெண்டு பக்கத்துல இருந்தும் 18வது இடத்துல இருக்கான்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் நார்மல் மெத்தடா பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இருக்கிறது யாரு, இதுதான் தருண். சரியா, இதுல தருண்ங்கிறவர் தான் இருக்கிறார். அப்போ இங்க இருந்து இவர் 18வது இடத்துல இருக்கிறாருன்னா அப்ப இவருக்கு முன்ன எத்தனை பேர் இருப்பாங்க, 17 பேர் இருப்பாங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க இருந்து இது 18வது இடம், 18வது இடத்துல ஒரு ஆள் இருக்காருன்னா இவருக்கு முன்னாடி எத்தனை பேரு, 17 பேர். இங்க ரைட் சைட்ல இருந்து பாருங்க, இங்க இது 18வது இடம் அப்படின்னா இவருக்கு அந்த பக்கமா பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க, 17 பேரா? சரியா, இது ஒரு பேசிக் மெத்தட், நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்கிறது பாருங்க, 17 பேரு, 17 எத்தனை, 34 வருமா? அப்ப சென்டர்ல ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, யார் இருக்கா, தருண் இருக்காங்க. அப்ப 17 பிளஸ் 17, இந்த பக்கம் 17 அந்த பக்கம் 17 பிளஸ் ஒரு ஆளு சேர்த்தா எத்தனை பேரு, மொத்தம் 35 பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க, மொத்தம் 35 பேர். ஆப்ஷன் டின்னு அர்த்தம். சரியா, இது எப்படி சார், இதுதான் நார்மல் மெத்தட். எப்போதுமே நம்ம பாத்தீங்கன்னா நார்மல் மெத்தட் தெரிஞ்சுக்கணும். சரியா, அப்படி இல்ல வேற ஏதோ ஷார்ட்கட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சிங்கிள் பெர்சன், யாராவது ஒரே ஒரு ஆளை பத்தி பேசும்போது மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகும். சரியா, இப்ப பாருங்க அந்த ஷார்ட்கட்டை டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் 1. சார் அப்படின்னா என்ன, டோட்டல் மொத்தம் ஈக்குவல் டு லெஃப்ட்னா லெஃப்ட் சைட்ல இருந்து எத்தனாவது ஆளு, ரைட்னா ரைட் சைட்ல இருந்து எத்தனாவது ஆளு மைனஸ் 1. இதை போட்டா உங்களுக்கு டோட்டல் கிடைச்சிரும்.
இது இந்த சமுக்கு மட்டும் போதுமானா சிங்கிள் பர்சனை பத்தி பேசுறது எல்லா சமுக்குமே நம்ம என்ன ஆகும் அப்படின்னா இது அப்ளிகபிள் ஆகும். சரியா? இப்ப இதுல கொஸ்டின்ல டோட்டல் தானே கேட்டிருக்கு. பாருங்க, லெஃப்ட் சைட்ல இருந்து எத்தனாவது ஆளா இருக்கிறாரு? இடது பக்கத்தில் இருந்து. நமக்கு கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்? இரண்டு பக்கத்துல இருந்து எத்தனாவது பேரா? 18 பேர்னு சொல்லிட்டான். அப்ப பாருங்க, லெஃப்ட் சைட்ல இருந்து அவன் 18வது ஆளு, ரைட் சைட்ல இருந்து அவன் 18வது ஆளு, -1. அப்ப 36 - 1 எவ்வளவு? 35 பேர். இந்த மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு நார்மல் மெத்தட்ல போட்டுக்கலாம் அல்லது ஷார்ட்கட் மெத்தட்ல போட்டுக்கலாம். இந்த ஷார்ட்கட் ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிங்கிள் பர்சனை பத்தி பேசும்போது மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாமா? ரெண்டாவது சம் பாருங்க. இந்த சம்ம பார்த்துட்டு ஒரு 10க்கு மேற்பட்ட வினாக்களை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா தரவாயிரும். சரியா? இது ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ரேங்கிங் டாபிக் பாருங்க. ரீசெண்டா நடந்த குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அதுக்கு முன்ன நடந்த குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம், இந்த எல்லா கொஸ்டின்லயுமே நமக்கு என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்டா கேட்கறான். அதனால முக்கியமான டாபிக் பாருங்க. இன் a row of certain person அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வரிசையில ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க. சரியா? அலெக்ஸ் இஸ் sitting 28 from the left end ன்னு சொல்லியிருக்கான். அப்ப அலெக்ஸ்ங்கிறவரு 28வது ஆளா இருக்கிறாரு. எங்க இருந்துனா இடது பக்கத்துல இருந்து இருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 41 from the right end ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட வரிசை இருக்கு. அந்த வரிசையில அலெக்ஸ்ங்கிறவரு 28வது இடத்துல இருந்து இடது பக்கத்துல இருந்து அவரை பார்க்கும்போது 28வது இடத்துல இருக்கிறாராம். அதே ஆளுதான் வலது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது இடத்துல இருக்கிறாருன்னா 41வது இடத்துல இருக்கிறார். எனில் மொத்தம் அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் இன் தட் ரோ அப்படின்னா அந்த வரிசையில மொத்தம் எவ்வளவு பர்சன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கறத கொஸ்டின்ல கேட்டிருக்கு. சரியா? போன சமுக்கும் இந்த சமுக்கும் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் தான். பாருங்க, குறிப்பிட்ட நபர்கள் வரிசையில் அலெக்ஸ் இடது முனையிலிருந்து 28வது இடத்திலும் வலது முனையிலிருந்து 41வது இடத்திலும் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப அலெக்ஸ்ன்னு ஒரே ஒரு ஆளுதான். இடது முனையில இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கிறாருன்னா 28வது இடத்துல. சாரி, இடது முனை, வலது முனைனா கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இடது முனைனா வலது பக்கத்தை பார்த்து போட்டு போடுங்க. வலது முனைன்னு சொல்லியிருப்பான். அடுத்து பாருங்க, இடது பக்கத்தை பார்த்து நான் போட்டு போட்டிருக்கேன். வலது முனைனா இடது பக்கத்தை பார்த்து. சரியா? இங்க இடது முனையில இருந்து இவன் எத்தனாவது இடம்? 28வது இடம். இதுல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. அலெக்ஸ்ங்க ஒரு ஆளை பத்தி மட்டும் தான் பேசியிருக்கு. அப்ப இந்த இடத்துல அலெக்ஸ் இருக்காரு. இடது பக்கத்துல இருந்து 28வது இடம். வலது பக்கத்துல இருந்து அவரை பார்க்கும்போது எத்தனாவது இடத்துல இருக்காரு பாருங்க? 41வது இடத்துல இருக்கிறார். இப்படி இருந்தாரு அப்படின்னா மொத்தம் இந்த வரிசையில எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, நம்ம எப்போதுமே நார்மல் மெத்தட தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த சம்ல நார்மல் மெத்தட் தேவையில்ல. 28வது இடம்னா இவருக்கு முன்னாடி எத்தனை பேரு? 27. இவருக்கு அடுத்து எத்தனை பேர் இருப்பாங்க? 40 பேர் இருப்பாங்க. சரியா? இடையில யாரு இருக்கா? ஒரே ஒரு ஆளு தான், அலெக்ஸ்ங்கிறவர் இருக்காரு. அப்ப மொத்த டோட்டல் எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க? 27 பிளஸ் அந்த பக்கம் பாருங்க 40 பிளஸ் ஒரே ஒரு ஆளு அலெக்ஸ். சரியா? மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க? 27 40 எவ்வளவு அப்படின்னா 67. 67 கூட ஒன்ன கூட்டினா எத்தனை? 68 பேர். அப்ப இந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்களா? 68 பேர் இருக்கிறாங்க. நம்ம போன சம்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபார்முலா சொல்லியிருக்கோம். சரியா? என்ன பண்ணிருக்கோம்? ஃபார்முலா போட்டிருக்கோமா? சிங்கிள் பர்சனை பத்தி மட்டும் பேசினா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ ஃபார்முலா பாருங்க, லெஃப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் 1. டோட்டல் பாருங்க, லெஃப்ட்ல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு பாருங்க? 28. ரைட்ல இருந்து எத்தனாவது இடம் பாருங்க? 41. அடுத்து பாத்தீங்கன்னா மைனஸ் என்னது? 1ன்னு அர்த்தம். சரியா? மொத்தமா கூட்டினீங்கன்னா பாருங்க 69 மைனஸ் 1 எத்தனை? 68. சரியா? இது சிங்கிள் பர்சனை பத்தி பேசினா மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? போட்டுக்கலாம். இதுல இன்னும் ஒரு ஷார்ட்கட் எனக்கு தெரியணும் சார், இதை விட எப்படி சார் ஷார்ட்டா போடலாம் அப்படின்னா, ஒரே ஆளை பத்தி இடது பக்கத்துல இருந்தும் வலது பக்கத்துல இருந்தும் சொல்லியிருந்தான் அப்படின்னா மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டா பாருங்க, இடது பக்கத்துல இருந்து 28, வலது பக்கத்துல இருந்து 41 அப்படின்னு சிங்கிள் பர்சனை பத்தி இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துல இருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரெண்டையும் கூட்டி 1 கழிச்சா ஆன்சர். இதான் ஷார்ட். இப்படிலாம் நம்ம செய்யவே வேண்டாம். பாருங்க, இடது பக்கத்துல இருந்து ஒரு ஆளை பத்தி பேசி வலது பக்கத்துல இருந்து ஒரு ஆளை பத்தி பேசி மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா ரெண்டையும் கூட்டி பாருங்க. 69. 69 மைனஸ் 1 எத்தனை? 68ன்னு. சரியா? இப்படியே நம்ம போட்டுக்கலாம். ரெண்டையும் கூட்டி 1 கழிச்சோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? புரிஞ்சுதா? அடுத்தடுத்த சம்ல இருந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா இந்த ஃபார்முலா எழுத மாட்டோம், ஷார்ட்டா தான் போட போறோம். சரியா? அடுத்த क्वेश्चन பாருங்க.
நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதுனால அது 10th லெவல்னு கேட்டிருக்கான். அதனால பெரிய கஷ்டமா வரப்போறது இல்ல. ஆனா சிம்பிளான சம் கேட்டாலே நம்மளால என்ன பண்ணணும் அப்படின்னா செய்ய தெரியணும். சரியா? மூணாவது சம் பாருங்க. இன் a row of 80%, மொத்தம் ஒரு ரோல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 80 பேர் இருக்கிறாங்க. தீபக் இஸ் 42 from the left hand. அப்ப தீபக்குங்கிறவரு லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது இடத்துல இருக்காரா அப்படின்னா 42வது இடத்துல இருக்காரு. அப்படி இருந்தாரு அப்படின்னா ஃபைண்ட் அவுட் ஹிஸ் பொசிஷன் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கான். பாருங்க, ஒவ்வொரு சமுமே ஒவ்வொரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும். இப்ப கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஒரு 80 பேர் உள்ள ஒரு வரிசை இருக்கு. அதுல தீபக்ங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா இடது பக்கத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காராம் 42வது இடத்துல இருக்கிறாரு. அப்படின்னா அவர் வலது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது இடத்துல இருப்பாரு? இதுதான் கொஸ்டின். சரியா? இதை எப்படி செய்யலாம் பாருங்களேன். நார்மலா நம்ம நார்மல் மெத்தட் ஃபர்ஸ்ட் பாத்துக்கிடுவோம், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் பாத்துருவோம். மொத்தம் பாருங்க, இந்த வரிசையில எத்தனை பேர் இருக்காங்க? 80 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். சரியா? தீபக் இஸ் 42 from the left hand. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் இதுன்னு வச்சுக்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து கரெக்டா இவர் எத்தனாவது இடத்துல இருக்காருன்னா ஒரு 42வது இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கிடுவோமே. இது 42. சரியா? இந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னா தீபக் இருக்காரு. இடது பக்கத்துல இருந்துன்னு சொன்னதுனால வலது பக்கத்தை பார்த்து கோடு போட்டிருக்கேன். மொத்த வரிசை 80. இந்த இடத்துல தீபக்ங்கிறவரே இருக்கிறாரு. இடது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது இடத்துல இருக்காருன்னா 42வது இடத்துல இருந்தாருன்னா வலது பக்கத்துல இருந்து அவரை பார்க்கும்போது எத்தனாவது ஆளா இருக்கிறாரு? இதுதானே கொஸ்டின். பாருங்க, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மொத்தம் பாருங்க 80. அதுல இந்த 42ன்னா தீபக்கோட சேர்த்து கழிச்சிருவோமே. பாருங்க, 80ல ஒரு 42 கழிச்சிட்டீங்க வச்சுக்கோங்களேன், 38 பேர் வரும். அப்ப தீபக்கு ரைட் சைடுல எத்தனை பேர் இருப்பாங்க? 38 பேர் இருப்பாங்களா? ஏன் சார் பேசிக் மெத்தட் தெரியணும்னா ஷார்ட்கட் மறந்துருச்சுன்னா பேசிக் மெத்தட் கண்டிப்பா யூஸ் ஆகும். அப்ப தீபக்கு வலது பக்கமா எத்தனை பேர் இருப்பாங்க? 38 பேர். அப்ப தீபக்கு இங்க இல்ல, தீபக்கு வலது பக்கமா 38 பேர்னா தீபக் எங்க இருக்காரு? அடுத்த பிளேஸ்ல இருக்காரு. அப்ப இது எத்தனாவது பிளேஸ்? 39வது பிளேஸ்ல இருக்கிறாருன்னு அர்த்தம். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் 80 பேரு. இடது பக்கத்துல இருந்து தீபக்கு 42வது இடம். அப்ப 80ல 42 கழிச்சுட்டா தீபக்கு வலது சைடு உள்ளவங்க கிடைச்சிரும். அப்ப தீபக்கு வலது சைடு 38 பேர் இருக்காங்கன்னா வலது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது தீபக் எத்தனாவது இடத்துல இருக்காரு? 39வது இடத்துல இருக்காருன்னு அர்த்தம். சார் வேற எதுவும் மெத்தட்ல நமக்கு தெரியுமான்னா நமக்கு சிங்கிள் பர்சன் தானே. பாருங்க, இதுல எத்தனை பேர் இருக்காங்க? தீபக்க பத்தி மட்டும் தானே பேசியிருக்கு. அப்ப பாருங்க, நமக்கு தெரிஞ்சது டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் 1. பாருங்க, இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்கு பாருங்க. மொத்தம் டோட்டலா கொடுத்துட்டாங்க 80. இடது பக்கம் எல்லுன்னா என்னது? லெஃப்ட்னு அர்த்தம். அப்ப இடது முனையில இருந்து எத்தனை அப்படின்னா 42 பேர்னு சொல்லிட்டாங்க. அப்ப 42. வலது முனையில இருந்து தானே கொஸ்டின் கேட்டிருக்கு. வலது முனையில இருந்து எத்தனாவது அவரது நிலை? அப்ப அது தெரியாது. R -1. சரியா? இப்ப இந்த பக்கமா இருக்க -1 இந்த பக்கமா வந்தா +1 வருமா? அப்ப இந்த பக்கம் என்ன வரும்? 81 = 42 பிளஸ் என்ன அப்படின்னா 6ன்னு அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்க, இந்த 42 அந்த பக்கம் பிளஸ் இருக்கு, இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஆயிரும். அப்ப 81 - 42 = 6. அப்ப R = எதுனா அப்படின்னா 39 பேர். அப்ப 36னா வலது பக்கத்துல இருந்து அவர் எத்தனை? வலது பக்கத்துல இருந்து பாருங்க எத்தனாவது இடத்துல இருக்காரு? 39வது பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 சமம் வச்சிருக்கோம். 10 சமுமே ஒவ்வொன்றும் வித்தியாசமான சமா மட்டும்தான் வச்சிருக்கோம். சரியா? என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பொறுமையா வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணா புரியாது. சரியா? நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். உங்களோட சப்போர்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வீடியோ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போட நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரியா? 4வது கொஸ்டின் பாருங்க. இன் ரோனா ஒரு வரிசையில் என்ன அர்த்தம்? ஆல் த பர்சன்ஸ் ஆர் ஃபேசிங் நார்த். சரியா? இப்படி கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. எல்லாருமே எங்க பார்த்திருக்காங்களான்னா வடக்கு பார்த்துன்னா மேல பார்த்திருக்காங்கன்னு அர்த்தம். மேலதானே வடக்கு, அப்ப மேல பார்த்திருக்காங்க. சாரா இஸ் 24th from the left hand அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சாராங்கிறவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா இடது பக்கத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்க? 24வது இடத்துல இருக்கிறாங்க. அண்ட் ஆன் த ரைட் ஆஃப் சாரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாராவுக்கு வலது பக்கம் there are only 17% அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சாராவோட பிளேஸ சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாராவுக்கு வலது பக்கம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சா போதும். பாருங்க,
ஒரு வரிசையில் அனைத்து நபர்களும் வடக்கு நோக்கி உள்ளனர். அவங்க எங்க பார்த்து இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா வரிசை அதோட ரேங்கிங் விஷயம் மாற போறது இல்லை. பாருங்க, சாரா இடது முனையில் இருந்து 24வது இடத்தில் உள்ளார். அப்ப இடது முனையில் இருந்துன்னா நான் வலது பக்கத்தை பார்த்து கோடு போடுறேன். இது சாரான்னு வச்சுக்கலாம். சாரான்னா எஸ்ன்னு போட்டுட்டேன். சாரான்னு எழுதக்கூடாது, டைம் வேஸ்டா போகும். எத்தனாவது இடத்துல இருக்காரு அப்படின்னா பாருங்க, சாரா இடது முனையில இருந்து இது 24வது இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்றான் பாருங்க, சாராவின் வலது பக்கத்தில் 17 பேர் மட்டுமே உள்ளனர். இங்க சாரா இருக்காங்கன்னா சாராவுக்கு வலது பக்கம் இங்க தானே. எப்படி சார் வலது பக்கம் சொல்றீங்கன்னா, இவங்க வடக்கு பார்த்து இருந்தாங்கன்னா அந்த பக்கம் வலது பக்கம் தானே. எத்தனை பேர் இருக்காங்க? 17 பேர் இருக்காங்க. சரியா? இருந்தாங்கன்னா இந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டது. பாருங்க, இங்க இருந்து சாரா வரைக்கும் எத்தனை பேரு? 24 பேர் இருக்காங்க. சாராவுக்கு வலது பக்கம் எத்தனை? 17 பேர். இது ஒரு சின்ன சமுதான. அப்ப 24 ஒரு 17 சேர்த்தா எத்தனை? பாருங்க, 1 மிச்சம் 1, அப்ப 41 பேர். இந்த வரிசையில எத்தனை பேர் இருக்காங்களா? 41 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாமா? மேக்சிமம் ஓரளவு இந்த டாபிக்ல உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க முதல்ல சம் செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது நம்ம சொல்ற மெத்தட்ல தான் நீங்க செய்றீங்களா, அப்படி இல்லைன்னா வேற எதுவும் மெத்தட் நான் யூஸ் பண்றேனா அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம நிறைய விஷயங்களா கத்துக்கலாம். அடுத்து பாருங்க, இன் எ ரோ அனுஜ் இஸ் 15 ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வரிசை இருக்கான். அந்த வரிசையில அனுஜுங்கிறவங்க எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா 15வது ஆளா இருக்காங்க. எங்க இருந்து? இடது பக்கத்தில் இருந்து. அததான் போட்டிருப்பாங்க, அனுஜ் இடது முனையில் இருந்து 15வது இடத்திலும். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, டீனா 56th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். அப்ப டீனான்னு இன்னொருத்தங்க வர்றாங்க. இது வரைக்கும் பார்த்த சம்மு ஃபுல்லாவே நம்ம என்ன அப்படின்னா சிங்கிள் பர்சனை பத்தி பார்த்தோம். இப்ப என்ன அப்படின்னா ரெண்டாவதா ஒருத்தர் உள்ள வர்றாரு. அவர் எங்க இருக்கிறாரா அப்படின்னா வலது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அவர் 56வது இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து பாருங்க, and 16th from the right of ரோஹித் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஆளுதான், டீனாங்கிறவர் தான் வலது பக்கத்துல இருந்து 56வது இடத்திலும் ரோஹித்ங்கிறவனுக்கு வலது பக்கமா 16வது இடத்துல இருக்கிறார் அப்படின்னு தான் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாங்கன்னா மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கேட்டிருக்காங்க. சரியா? செய்யலாமா? பாருங்க, ஒரு தொடர் வரிசையில் அனுஜ் இடது முனையிலிருந்து 15வது இடத்திலும். அப்ப இடது பக்கத்துல இருந்து அப்படின்னா வலது பக்கத்தை பார்த்து கோடு போடுறேன். எங்க ஆரோ மார்க் போதோ அங்க இருந்துன்னு அர்த்தம். சரியா? அனுஜ், இது அனுஜ்னா ஏன்னு போட்டுக்கலாம். எத்தனாவது இடத்துல இருக்காருன்னா 15வது இடத்திலும். சரியா? டீனா வலது முனையிலிருந்து 56வது இடத்திலும் சொல்றான். அப்ப வலது முனையில இருந்துன்னா இடது பக்கத்தை பார்த்து கோடு போட்டுக்கலாம். இந்த பிளேஸ நான் எத்தனை அப்படின்னா 56ன்னு வச்சுக்கலாம். இது என்ன அப்படின்னா டீனா அப்படின்னா டீன்னு வச்சுக்கலாம். சரியா? அங்க டீன்னு வச்சிருக்காங்க. அப்போ டீனா அப்படின்னா டீன்னு வச்சுக்கலாம். சரியா? அடுத்து மற்றும் ரோஹித்தின் வலதுபுறம் 16வது இடத்திலும் சொல்றான். அப்போ ரோஹித்னு இங்க ஒருத்த பிளேஸ் இருக்கான்னு வச்சுக்கிடுவோமே. இவனுக்கு வலது பக்கத்துல இந்த இடம் எத்தனாவது இடமா அப்படின்னா 16வது இடமா. அதாவது இங்க இருந்து இந்த இடம் எத்தனாவது இடம்னா 16வது இடத்துல யார் இருக்கா? டீனா இருக்கிறான். அப்ப இந்த இடம் யாரு? ரோஹித். நம்மளா செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு இடம். சரியா? அப்படி இருந்தா மொத்த வரிசையில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம் பாருங்களேன். இந்த இடத்துல பாருங்க, அனுஜுங்கிறவன் இடது பக்கத்துல இருந்து 15வது இடத்துல இருக்கிறாங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. டீனாங்கிறவங்க வலது பக்கத்துல இருந்து 56வது இடத்துல இருக்காங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு. சரி, ரோஹித்ங்கிறவங்களுக்கு வலது பக்கமா 16வது இடத்துல இருக்கிறாங்கிறது எனக்கு கட்டாயமா தெரியும். சரியா? இது எல்லாமே கண்டிப்பா கொஸ்டின்ல கொடுத்தது. ஆனா ரோஹித்ங்கிறவங்களுக்கும் அனுஜுங்கிறவங்களுக்கும் எவ்வளவு பிளேஸ்ல இருக்கிறாங்கிறத கொடுத்திருக்கானா? கொஸ்டின்ல கொடுக்கல தானே. பாருங்க, அனுஜ்ல இருந்து ரோஹித் இத்தனாவது இடம் அப்படிங்கறத அவன் கொடுக்கல. அல்லது ரோஹித்துக்கும் அனுஜுக்கும் இடையில இவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறதையும் கொடுக்கல. அப்ப எந்த டேட்டாவுமே நமக்கு இந்த இடத்துல இவங்களோட பிளேஸ கொடுக்காத காரணத்தினால நம்ம இந்த கொஸ்டினை என்ன பண்ண முடியாது அப்படின்னா cannot be determined அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டறிய இயலாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா போதிய தகவல் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அனுஜில் இருந்து ரோஹித்தின் இடம் ஒரு 5வது 6வது சொன்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிச்சுக்கலாம். அனுஜுக்கும் ரோஹித்துக்கும் சம்பந்தமே இல்லை. எந்த பிளேஸ்ல இருக்காங்க, அவங்க 2 பேருக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கேப்ல எதுவுமே இல்லாத காரணத்தினால நம்ம என்ன பண்ண முடியாது? கண்டறிய இயலாது அப்படின்னு அர்த்தம். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாப்போமா? நிறைய வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரியா? உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களோட
சப்போர்ட்னால தான் நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பா நம்ம போடுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் டார்கெட் 40 நம்ம என்ன பண்ணிடணும்னா 40க்கு 40 நம்ம கண்டிப்பா எடுத்துடணும். சரியா? அடுத்து பாருங்க, in a batch of 100 students அப்படின்னா மொத்தம் 100 பேர் இருக்கிறாங்க. காவியா ரேங்க் இஸ் 15th from the top. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்திலிருந்து அப்படின்னு கொடுக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலில் இருந்து கீழில் இருந்துன்னு கொடுப்பாங்க. அப்ப ரெண்டு பேர் ஒண்ணு தானே, ஒண்ணு இடது பக்கத்துல இருந்து அவங்க கால்குலேட் பண்றாங்க, அப்படி இல்லைன்னா மேல இருந்து பாக்குறாங்க. அது எப்படி சொன்னாலும் நம்ம என்ன அப்படின்னா பெரிய அளவுல நம்ம பயப்பட தேவையில்லை. சரியா? அதனால நம்ம அதே மாதிரி டயக்ராம் வரைஞ்சா போதும். பாருங்க என்ன சொல்லியிருக்கு, in a batch of 100 students காவியா rank 15th from the top அப்படின்னா மேல இருந்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். நம்மளா ஒரு அப்ராக்சிமேட்டா அவங்க கொடுத்ததை நம்ம எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்போ காவியா ரேங்க் இஸ் 15th from the top அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதான் டாப்னு வச்சுக்கிடுவோமே. இங்க இருந்து அதாவது மேலில் இருந்து from the topனு சொல்லியிருக்காங்களா, அப்ப மேலில் இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா காவியாங்கிறவங்க மேலில் இருந்துன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், கீழே பார்க்க கோடு போடுறேன். சரியா? இந்த இடத்த நம்ம காவியான்னு சூஸ் பண்ணிக்கிறோம், காவியா. சரியா? இந்த பிளேஸ் எத்தனாவது பிளேஸ் அப்படின்னா பாருங்க 50வது இடம்னு சொல்லியிருக்காங்க. இது எங்க இருந்து பார்க்கும்போது மேலில் இருந்து பார்க்கும்போது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, டேவிஸ் ரேங்க் இஸ் 68 from the bottom அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டேவிஸ்ங்கிறவங்க கீழில் இருந்து, கீழ்னா இத இது பாட்டமா வச்சுக்கலாம். அப்ப கீழே இருந்து நமக்கு 68வது இடம்னா கண்டிப்பா நல்லா பாருங்க, மேல இருந்து இது 50னா மீதி எவ்வளவு இருக்கும், 50 தானே இருக்கும். அப்ப அதை தாண்டி மேல போகணுமா, அப்ப நம்மளா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்த எடுத்துக்கலாம். இந்த இடம் யாரோட இடம் அப்படின்னா யாரோட இடம் பாருங்க, தேவியோட இடம்னு வச்சுக்கலாம். இது எத்தனாவது அப்படின்னா 68ன்னு அர்த்தம். அப்ப இது கீழில இருந்து 68, இது மேலில இருந்து எத்தனை அப்படின்னா 50ன்னு அர்த்தம். சரியா? இப்ப கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா how many students are there in between காவியா and லக்கி. சரியா? அது காவியா and என்ன அப்படின்னா லக்கின்னு கொடுத்திருக்காங்க. இந்த இடம் என்ன வரும் அப்படின்னா தேவின்னு. சரியா? பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க மொத்தம் 100 பேர் இருக்கிறாங்க. காவியா மேல இருந்து 50வது இடத்திலும் தேவிங்கிறவங்க கீழே இருந்து 68வது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டயக்ராம் கரெக்டா போட்டிருக்கோம். சரியா? இந்த ரெண்டு பேருக்கும் இடையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்களேன். இங்க பாருங்க, மொத்தம் இங்க இருந்து கீழே இவன் எத்தனாவது இடம், 68வது இடம். மேல இருந்து காவியா எத்தனாவது இடம், 50வது இடம். அப்போ மொத்த இடங்களை நான் கூட்டிடுறேன். சரியா? இதுல ரெண்டையும் கூட்டிட்டேன்னா பாருங்க 60 58 எத்தனை வரும், 60 58னா 118ன்னு வரும். சரியா? இதுல என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, இந்த பிளேஸ் யாரோட பிளேஸ், தேவியோட பிளேஸ். இந்த பிளேஸ் யாரோட பிளேஸ், காவியாவோட பிளேஸ். இந்த ரெண்டு பிளேஸுக்கும் இடையில தான கொஸ்டின் கேட்டிருக்கு. அப்ப இந்த ரெண்டு பிளேஸுக்கும் இடையில இருக்கிறவங்களை மட்டும் கண்டுபிடிக்கணும்னா நான் இதுல 60 + 58 எடுக்கும்போது இவங்க தேவியோட பிளேஸையும் சேர்த்து எடுத்திருக்கேன், காவியாவோட பிளேஸையும் சேர்த்து எடுத்திருக்கேன். அப்ப ரெண்டு பேரோட பிளேஸ் வேண்டாம் அப்படின்னா கொடுத்திருக்க பாருங்க 2ல இருந்து 118ல இருந்து 2 கழிச்சா போதுமா, அப்ப எத்தனை வரும், மொத்தம் 116 வரும். சரியா? 116. இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 100, டோட்டலாவே 100 தானே, ஏன்னா இங்க இருந்து கால்குலேட் பண்ணும்போது. அப்ப பாருங்க அந்த 116ல இருந்து 100 கழிச்சுட்டா டைரக்டா எத்தனை, 16 பேர். அப்ப இந்த ரெண்டு பேருக்கு இடையில மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 16 பேர் இருப்பாங்கிறது ஆன்சர். சரியா? சரி, இன்னும் எனக்கு சரியா புரியல, நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வேற எதுவும் ஷார்ட்டா போடலாமா அப்படின்னா நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து 50ன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ இங்க இருந்து இந்த பிளேஸ் எவ்வளவுங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், கண்டுபிடிச்சுக்கணும். அது எங்க நம்ம சொல்லியிருப்போம் அப்படின்னா முந்தின வீடியோல முந்தின சம்ல சொல்லியிருப்போம். சரியா? அதை பார்த்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தேவியோட பிளேஸ் காவியாவோட பிளேஸ் ரெண்டையும் கூட்டிட்டேன், மொத்தம் 118. அந்த ரெண்டு பேருக்கு இடையில கேட்டதுனால ரெண்டு பேரையும் சேர்க்க வேண்டாம். அப்ப 118ல 2 கழிச்சிட்டேன், மொத்தம் எத்தனை, 116. நமக்கு டோட்டலாவே 100 மாணவர்கள் சொல்லியிருக்காங்களா, அப்போ நான் மொத்தம் கண்டுபிடிச்ச 116ல இருந்து 100 கழிச்சுட்டா அந்த இடையில எத்தனை பேர் மட்டும் இருப்பாங்க, 16 பேர் மட்டும் இருப்பாங்க. சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாமா? இதுக்கு நீங்க ஒண்ணா கோடு போட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஷார்ட்டா போட்டுக்கணும். அடுத்த சம் பாருங்க. in a single row there are some boys and all of them facing north. என்ன சொல்லியிருக்கான், ஒரு ரோ ஒண்ணு இருக்கு, அதுல ஒரு சில மாணவர்கள் இருக்காங்க, அவங்க ஃபுல்லா எங்க பார்த்திருக்காங்க அப்படின்னா நார்த்தை பார்த்து, நார்த்னா வடக்க பார்த்து இருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து கௌரவ் ரேங்க் இஸ் 29th from the left hand அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கௌரவ்ங்கிறவங்க
இடது பக்கத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னா 29வது இடத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பாருங்க, இடது பக்கத்துல இருந்து நம்மளா போட்டாச்சு. எத்தனாவது இடம்? 29வது இடத்துல யார் இருக்கா? கௌரவங்கிறவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அடுத்து and தருண் ரேங்க் இஸ் 27th from the right hand அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தருணோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா வலது பக்கத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கான்? 27வது இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சார் வலது பக்கத்துல இருந்து போடணும் அப்படின்னா ஒருவேளை கௌரவுக்கு லெப்ட் சைடு வர வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா வலது பக்கத்துல இருந்து எத்தனாவது இடம்? 27வது இடம்னா மொத்தம் கௌரவுக்கு லெப்ட் சைடு கூட இந்த வருஷம் வரலாம், அல்லது கௌரவுக்கு அந்த பக்கமே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தருண் இருக்கலாம். அப்படின்னா நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அடுத்த லைனை வாசித்து பார்க்கணும். இஃப் 26th students are sitting between them அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்கணுமா அப்படின்னா 26 பேர் இருக்கணுமா. அப்ப 26 பேர் இடையில இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். இந்த இடத்த ஸ்டாப் பண்ணிட்டு வலது பக்கத்துல இருந்து எத்தனாவது இடம் பாருங்க? 27வது இடம் சொல்லிட்டாங்க. யார சொல்லியிருக்காங்க பாருங்க. பாருங்க அடுத்து தருண். அப்ப தருண் அர்த்தம். இப்ப பாருங்க அவங்க சொன்னதை நம்ம அப்படியே வரைஞ்சிட்டோம். இடது பக்கத்தில் இருந்து கௌரவ் 29வது இடத்திலும் வலது பக்கத்தில் இருந்து தருண் 27வது இடத்திலும் இருவருக்கும் இடையே எத்தனை பேர் இருக்காங்களாம்? 26 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா find the number of students in the class அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்துடலாமா? இது ஒரு 29, இது ஒரு 27. அப்ப 29 ஒரு 27, அடுத்து இடையில ஒரு 26 பேர் இருக்காங்களா? அடுத்து பாருங்க 9 16 22, அப்ப 2 மிச்சம் 2 4 2 8, அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 82 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறது அர்த்தம். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாமா? அப்ப அந்த கொஸ்டினுக்கு 82ங்கிறது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. In a row of 21 girls when Monica was shifted by 4 places towards the right அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு முக்கியமான சம்மு, ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். பாருங்க, ஒரு ரோ இருக்கு, அதுல மொத்தம் ஒரு 21 கேர்ள்ஸ் மட்டும் இருக்கிறாங்க. அதுல மோனிகாங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தான் இருந்த இடத்திலிருந்து, பாருங்க தமிழ்ல, தான் இருந்த இடத்திலிருந்து 4 இடம் வலது பக்கமாக மாற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. தான் எந்த பிளேஸ்ல இருந்தாங்கிறதே ஃபர்ஸ்ட் தெரியாது. அப்போ நான் இருந்த இடத்துல இருந்து எத்தனை பிளேஸ் மாத்தப்படுறாங்களா? வலது பக்கமா எத்தனை பிளேஸா? மொத்தம் 4 இடம் மாத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தற்போது இது இடது பக்கத்தில் இருந்து 12வது இடம் சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ நம்ம மாற்றப்பட்ட இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா இடது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அது ஒரு 12வது இடத்துல இருந்துச்சுன்னா எனில் ஆரம்பத்துல அவங்க இருந்திருப்பாங்க தெரியுமா, அது வலது பக்கத்துல இருந்து எத்தனையாவது இடம்? இதுதான் கொஸ்டின். ஒண்ணும் இல்ல சார், கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குன்னா நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ மோனிகாங்கிறவங்க என்ன பண்றாங்களா அப்படின்னா தான் இருந்த இடத்துல இருந்து ஒரு 4 இடம் தள்ளி வைக்கிறாங்க. அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா இடது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது 12வது பிளேஸா இருக்கு. அப்படின்னா இவங்க முன்ன இருந்திருப்பாங்க தெரியுமா, அந்த பிளேஸ் வலது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸ்? இதுதான் கொஸ்டின். பாருங்க எப்படி வரையலாம், எப்படி டயக்ராம் போடாம நம்ம போட்டுடலாமா சார்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா வேல்யூ ஃபுல்லா பாருங்க ஆன்சர் 12 13 14 15, அப்போ தப்பா போட்டுருவோம். அதனால டயக்ராம் ரொம்ப முக்கியம். மொத்தம் 21 மாணவிகள் கொண்ட ஒரு வரிசைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வரிசையில் மோனிகா தான் இருந்த இடத்திலிருந்து 4 இடம் வலது பக்கமாக மாற்றப்படுகிறார். ஒருவேளை மோனிகாங்கிறவங்க இந்த பிளேஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோமே, வலது பக்கமானா கண்டிப்பா இவங்களுக்கு வலது பக்கம் அந்த பக்கம் தானே. எத்தனை இடம் மாற்றப்படுறாங்க பாருங்க, 1 2 3 4. அப்ப இந்த பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னா இப்ப மோனிகா இருக்கிறாங்க. சரியா? தான் இருந்த இடத்துல இருந்து வலது பக்கமா 4 இடம் மாற்றப்படுறாங்க. இந்த மாற்றப்பட்ட இடம் தற்போது இது இடது பக்கத்திலிருந்து 12வது இடம் சொல்றான். அப்ப இந்த இடம் தான் எப்படி இருக்கான் அப்படின்னா நான் இடது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது இடமா இருக்கான்? இடது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது 12வது இடம் இருக்கு. சரியா? அப்போ ஆரம்பத்தில் இருந்த இடம் வலது பக்கத்துல இருந்து எத்தனையாவது இருக்கா? ஆரம்பத்துல இருந்த இடம் எது? இந்த இடம் தானே. இந்த ஆரம்பத்துல இருந்த இடம் வலது பக்கத்துல இருந்து எத்தனையாவதுன்னு பாக்குறதுக்கு முதல்ல இடது பக்கத்துல இருந்து எத்தனைன்னு பாத்துருவோமா? இது 12வது இடம் இடது பக்கத்துல இருந்துன்னா அப்ப இது 11, இது 10, இது 9, இது 8. அப்ப இந்த பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா இடது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸா இருக்கும் அப்படின்னா 8வது பிளேஸா இருக்கும். சரியா? இந்த இடம் தான் வலது பக்கத்துல இருந்து எத்தனாவதுன்னு கொஸ்டின்ல கேட்டிருக்கு.
அப்போ நம்ம அதை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா மொத்தம் எத்தனை மாணவிகள் இருக்காங்க பாருங்க, 21 மாணவிகள் இருக்காங்க. அப்ப டைரக்டா நம்மளா ஒரு 21 பேர் போட்டுடலாம். 21 பேர் இருக்காங்க. சரியா? இந்த 21 பேர்ல நான் என்ன சொல்றேன்னா எனக்கு இந்த பிளேஸ மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த பிளேஸ எங்க இருந்து கண்டுபிடிக்கணும்னா ரைட் சைடுல இருந்து கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் 21 பேர்ல இந்த 8வது இடது பக்கத்துல இருந்து 8வது இருக்காங்களா, யாரு மோனிகா இருக்காங்களா, இதை சேர்த்து கழிச்சிடலாமா? பாருங்க 21ல அந்த 8 மோனிகாவோட சேர்த்து கழிச்சிட்டோம்னா மோனிகாவுக்கு வலது பக்கம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கிடைச்சிருமா? பாருங்க 21ல 8 கழிச்சா எத்தனை? 13 பேர். அப்ப மோனிகாவுக்கு வலது பக்கம் எத்தனாவது பேர்? 13 பேர் இருக்காங்க. நம்ம உடனே 13 ஆன்சரா போடக்கூடாது. ஆனா வலது மோனிகாவுக்கு வலது பக்கம் 13 பேர் இருக்காங்க அப்படின்னா மோனிகா அடுத்த பிளேஸ்ல தானே இருக்கா. மோனிகாவுக்கு வலது பக்கம் 13 பேர். அப்ப மோனிகா வலது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அடுத்த பிளேஸ்ல தானே இருக்கா. அப்ப இந்த பிளேஸ் எத்தனாவது இடம்? 14ன்னு அர்த்தம். சரியா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? 14. சார் இதுக்கு ஏதோ ஷார்ட்கட் இருக்குமா சார் அப்படின்னா நம்ம எல்லா சமுக்குமே நம்ம என்ன பண்ணிட முடியாது, ஷார்ட்கட் போட முடியாது. மேக்சிமம் இந்த மாடலுக்கு ஃபுல்லா நீங்க இந்த டயக்ராம கரெக்டா வரைய தெரிஞ்சாலே போதுமானது. இது ஷார்ட்கட்னு சொல்ல போனா என்ன அப்படின்னா இந்த மொத்தம் 21 போது நான் 21 கோடு போடல. இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ஷார்ட்கட். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க கொஸ்டினை வாசிச்சு கொஞ்சம் பொறுமையா வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்க, தெளிவா புரியும். ரைட்டா? அதனாலதான் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு சம் வச்சிருக்கோம். அடுத்த சம் பாருங்க. அடுத்து பாருங்க 9வது சம். சமீர் இஸ் 20th from the left end அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய முக்கியமான சம். சார் ஒருவேளை ரேங்கிங்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கொஞ்சம் கஷ்டமா கேட்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி கொஸ்டினை கேட்போம். நீங்க இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்கோ அதுதான் தமிழ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம டைரக்டா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா தமிழ்லயே வாசிச்சு சொல்றேன் பாருங்க கொஸ்டினை. சமீர் ஒரு வரிசையின் இடது முனையில் இருந்து 20வது இடத்திலும். இந்த கொஸ்டினை மேக்சிமம் நம்ம வீடியோ பார்க்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. போட முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த டாபிக்ல நீங்க தரவா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க லேர்ன் பண்ணி தான் ஆகும். சரியா? சமீர் ஒரு வரிசையின் இடது முனையில் இருந்து 20வது இடத்திலும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப இடது முனையில இருந்து எத்தனாவது இடமா அப்படின்னா ஒரு 20வது இடத்த போட்டேன். இது 20, இது எஸ்ன்னு போட்டேன். ஏன்னா சமீர்னு அர்த்தம். இடது முனையிலிருந்து. சார் அப்ப இருந்து சொன்னதுதான் இடது முனைனா வலது முனையை பார்த்து. அப்ப என்ன அர்த்தம்னா இங்க 20வது இடத்துல இருக்காங்கன்னா முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 19 பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அருண் வரிசையின் வலது முனையில் இருந்து 12வது இடத்திலும் அப்படின்னு சொல்றான். அருணுங்கிறவரு வலது முனையில் இருந்து இருக்காரு. எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா 12வது இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன் பாருங்க. சமீருக்கு வலது பக்கமா அருண் இருப்பாரா, சமீருக்கு இடது பக்கமா இருப்பாரா? அப்ப 2 பாசிபிள் இருக்கு. ஒருவேளை ஆனா ஆக்சுவலா அவரோட பிளேஸ் எங்க இருக்கணும்? வலது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது 12வது இடமா தான் இருக்கணுமே தவிர அது சமீருக்கு வலது பக்கமும் இருக்கலாம் இடது பக்கமும் இருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அது எங்க இருக்காரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. டைரக்டா நம்ம எடுத்து வலது பக்கம்னு போட முடியாது, டைரக்டா எடுத்து இடது பக்கம்னு போட முடியும். அப்ப அடுத்த லைனை வாசித்து பாருங்க. அவர்கள் தங்கள் நிலைகளை மாற்றிக்கொண்டால். சார் நிலைகளை மாற்றிக்கொண்டால்னா பிளேஸ மாத்துறாங்க. எப்படி பிளேஸ மாத்துறாங்க? சமீர் இருந்த இடத்துக்கு அருணும், அருண் இருந்த இடத்துக்கு சமீரும் போறாங்க. இடம் மட்டும்தான் மாத்துறாங்களே தவிர அவங்க ஏற்கனவே இருந்த பிளேஸ் மாறல. அந்த பிளேஸ் அதுலயே தான் இருக்கு, இடத்தை மட்டும் மாத்துறாங்க. சரியா? அப்ப சமீர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அருணோட இடத்துக்கு போயிருப்பாரு. அருண் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சமீரோட இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அருண் ரேங்க் வலது முனையில் இருந்து 17 ஆகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப அருணோட ரேங்க் பாருங்க வலது முனையில இருந்து எத்தனாவது இடம் அப்படின்னா 17 மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 17 ஆயிரும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்களேன். அருணுங்கிறவரு யாரோட இடத்துக்கு வந்திருப்பாரு? சமீரோட இடத்துக்கு வந்திருப்பாரா? உண்மையான சமீரோட இடம் இந்த இடமா? இந்த இடம் தானே. அப்ப இந்த சமீரோட இடத்துக்கு வாராரு அப்படின்னா இந்த இடத்துக்கு அருண் வந்திருப்பாரு, இதே பிளேஸுக்கு வாராரு. இந்த இடத்தை மாத்தினதுக்கு அப்புறம் எத்தனாவது பிளேஸ் அப்படின்னா வலது பக்கத்துல இருந்து இதை பார்க்கும்போது எத்தனாவது இடமா இருக்கு அப்படின்னா 17வது இடம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ சமீர் எங்க போயிருப்பாரு அப்படின்னா அருணோட பிளேஸுக்கு போயிருப்பாரு. அருணோட பிளேஸ பத்தி அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா அருணோட பிளேஸ பத்தி அவன் எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணல. ஒரே ஒரு விஷயம் தான், 2 பேரை இடத்த மாத்தினதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அருணோட ரேங்கு வலது முனையிலிருந்து 17. அப்போ வலது முனையில இருந்து 17ஆவதா இருக்கிறது அருணோட ரேங்காம். எப்போ? இடத்த மாத்தினதுக்கு அப்புறம். அருண் யாரோட இடத்துக்கு வருவாரு? சமீரோட இடத்துக்கு வருவாரு. அப்ப இந்த பிளேஸ் தான் 17. அப்படின்னா என்ன சொல்லியிருக்கு? வரிசையில் உள்ள மொத்த
எண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்கு. அப்ப வரிசையில மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரே பிளேஸ் தானே. இந்த பிளேஸ்ல எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு ஆள் தான் இருப்பாங்க. எப்படி சார் ஒரு ஆள் இருப்பாங்க? சமீர் ஏற்கனவே அருணோட பிளேஸ்க்கு போயிருவாரு. அப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் யார் மட்டும் இருப்பா? அருண் மட்டும் இருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரே ஆளை பத்தி இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துல இருந்து சொன்னாங்கன்னா ரெண்டையும் கூட்டி ஒண்ணு கழிச்சா போதுமா? அப்ப 20ஐயும் 17ஐயும் கூட்டுங்க. 20ஐயும் 17ஐயும் கூட்டினா 37. அப்ப 37ல ஒன்ன கழிக்கணுமா? சரியா சொன்னேன்ல, ஒரே பிளேஸ பத்தி இடது பக்கம் வலது பக்கத்தை சொன்னாங்கன்னா ரெண்டையும் கூட்டி ஒண்ண கழிக்கணும். 37ல ஒண்ண கழிச்சா எவ்வளவு? 36. அப்ப இந்த வரிசையில மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க? 36 பேர் இருக்கிறாங்கன்னு இருக்கும். சரியா புரிஞ்சுதா? இதே சம்ம கொஞ்சம் மாத்தி கேட்கலாம் அப்படின்னா எப்படி கேட்காங்க பாருங்க. அதுதான் நமக்கு கரெக்டா 10வது சம். எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. அந்த சமுக்கும் இந்த சமுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் பாருங்க. நம்ம டைரக்டா தமிழே வச்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்கு பாருங்க. சிறுவர்கள் வரிசையில் கார்த்திக் இடமிருந்து 7வது இடத்திலும் சுகன்யா வலம் இருந்து 12வது இடத்திலும் உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நார்மலா கார்த்திக்க போட்டுடலாம். இடது பக்கத்துல இருந்து எத்தனாவது இடம் அப்படின்னா இது கார்த்திக். இந்த பிளேஸ் வச்சுக்கிடுவோம். இது கார்த்திக் எத்தனாவது இடம்? 7வது இடம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடம் 7. சரியா கார்த்திக் போட்டேன். சுகன்யா வலம் இருந்து 12வது இடத்திலும் உள்ளார் அப்படின்னா சுகன்யா வலது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது 12வது இடமா இருக்கணும். அது கார்த்திக்கு வலது பக்கமாவும் இருக்கலாம், இடது பக்கமாவும் இருக்கலாம். சரியா? ஆனா ஆக்சுவலா 12வது இடமா இருக்கணும். எங்க இருந்து பார்க்கும்போது? வலது பக்கத்துல இருந்து. அப்ப அதை நம்ம போட முடியாது. சரியா? அப்ப 2 பாசிபிளுக்கு டயக்ராம் போடணும். அதை போடவே வேண்டாம், அப்படியே வச்சிருங்க. அவர்கள் தங்கள் நிலைகளை மாற்றிக்கொண்டால் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப பாருங்க, கார்த்திக் யாரோட பிளேஸுக்கு போவாங்க அப்படின்னா சுகன்யாவோட இடத்துக்கு போவாங்க. சுகன்யா யாரோட இடத்துக்கு போவாங்க அப்படின்னா கார்த்திகோட இடத்துக்கு வரப்போறாங்க. அப்ப இந்த இடத்துக்கு சுகன்யா வரப்போறாங்கன்னு அர்த்தம். சரியா? மாத்துனதுக்கு அப்புறம் கார்த்திக் இடமிருந்து 22வது இடமாகிறார் அப்படின்னு சொல்லிட்டான். 2 பேரும் இடத்தை மாத்துனதுக்கு அப்புறம் கார்த்திக்கு நான் பார்க்கும்போது இடது பக்கத்துல இருந்து எத்தனாவது இடமா இந்த இடத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். கார்த்திக்கு இடமிருந்து எத்தனாவது இடம்னா இது ஒரு 22வது இடம்னு சொல்லிட்டாங்க. பாருங்க 22வது இடம் ஆகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கார்த்திக்கு இடத்தை மாத்தியாச்சு, இந்த இடத்துக்கு போயிட்டாரு. ஆக்சுவலா உண்மையான இந்த பிளேஸ் யாரோட பிளேஸ் அப்படின்னா முதல்ல சுகன்யா இருந்தாங்கல்ல. ஏன்னா இருவரும் இடத்தை மாற்றிக்கொண்டால்னா அப்ப சுகன்யா கண்டிப்பா இந்த இடத்துலதான் இருந்திருக்காங்க. அப்ப இந்த இடம் தான் பழைய சுகன்யாவோட இடம்னு அர்த்தம். சரியா? நீங்க இடத்தை மாத்தினதுக்கு அப்புறம்னா கார்த்திக் இந்த பிளேஸ் வந்துருவாரு. சுகன்யா எங்க வருவாங்க பாருங்க. சுகன்யா நேரா கார்த்திகோட பிளேஸுக்கு இங்க வந்துருவாங்கன்னு அர்த்தம். சரியா? இப்ப ஒரே கண்டிஷன் தான் சொல்லியிருக்கான். சிறுவர்களோட வரிசையில கார்த்திக் இடமிருந்து 7வது இடத்துலன்னா இடமிருந்து போட்டேன் 7வது இடம். சரியா? சுகன்யா வலம் இருந்து 12வது இடம்னா வலது புறத்துல இருந்து 12வது இடம். கார்த்திக் வலது பக்கமும் இருக்கலாம், இடது பக்கமும் இருக்கலாம், தெரியாது. அவர்கள் தங்கள் நிலைகளை மாற்றிக்கொண்டால் அப்படின்னா சுகன்யாவோட இடத்துக்கு கார்த்தியும், கார்த்தியோட இடத்துக்கு சுகன்யாவும் வந்ததுக்கு அப்புறம் கார்த்திக் இடமிருந்து 22வது இடம் ஆகிறார் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த பாயிண்ட வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முடிவு பண்ணிக்கலாம். கண்டிப்பா சுகன்யா கார்த்திக் வலது பக்கம் தான் இருந்திருக்காங்க. எப்படி சார்னா இடத்தை மாத்தினதுக்கு அப்புறம் பாருங்க, கார்த்திக் எந்த இடத்துக்கு போறாரு அப்படின்னா இடதுபுறத்துல இருந்து எத்தனாவது இடத்துக்கு போறாரு? 22வது இடத்துக்கு போறாருன்னு அர்த்தம். அப்ப ஆக்சுவலா இது யாரோட இடம்? உண்மையாவே இங்க யாரோட இடம்னா சுகன்யாவோட இடம். இப்ப சுகன்யாவோட இடத்தை போட்டுடலாமா? சுகன்யாவோட இடம் முதல்ல இடத்தை மாத்துறதுக்கு முன்னாடி வலதுபுறத்தில் இருந்து எத்தனாவது இடம் சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த இடம் எத்தனையா அப்படின்னா வலது பக்கத்துல இருந்து எத்தனாவது இடம்? 12வது இடம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடம் வலதுபுறத்துல இருந்து 12வது இடம். சரியா? இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சுகன்யா எந்த இடம், இவங்க எந்த இடம். பாருங்க, சுகன்யா அங்க வந்திருப்பாங்க, கார்த்திகோட இடம். கார்த்திக் இங்க போயிருப்பாங்க, இது கார்த்திக். சரியா? சரி, சுகன்யா அங்க வந்திருப்பாங்க, எஸ். இவங்க கார்த்திக் இங்க போயிட்டாங்க. இப்போ நம்ம டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்ப இதை வச்சு எப்படி கொஸ்டின் போடுறது பாருங்க. எனில் வரிசையில் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறத விட இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த பிளேஸ்ல யார் மட்டும் இருக்கான்னா கார்த்திக் மட்டும்தான் இருக்காரு. ஏன்னா சுகன்யா இருந்தவங்க இங்க வந்திருப்பாங்க தானே. அப்ப பாருங்க, இந்த பிளேஸ்ல கார்த்திக் மட்டும் இருக்கிறாரு. இந்த பிளேஸ் இடது பக்கத்துல இருந்து எத்தனாவது இடம்? 22வது இடமா? அப்ப 22. இதே பிளேஸ் வலது பக்கத்துல இருந்து எத்தனாவது இடம்? 12வது இடமா? அப்ப இது 12. நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரே ஆளை பத்தி இடது பக்கம் வலது பக்கத்துல இருந்து சொன்னோம்னா ரெண்டையும் கூட்டி ஒண்ணு கழிச்சா டோட்டல் கிடைச்சிருமா? அப்ப 22ஐயும் 12ஐயும் நான் கூட்டுறேன்.
எத்தனை 34. 34ல 1 கழிச்சுட்டா 33. அப்ப இந்த இதுல மொத்த மாணவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா சிறுவர்கள் 33 பேர் இருக்கிறாங்க. 33ல இந்த ஆப்ஷன் வராதா, இந்த ஆப்ஷன் வராதா, இந்த 2 ஆப்ஷன்ல தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம வாசிச்சு அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எது ஆன்சர்னு சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்ன கேட்டிருக்கு பாருங்க, டோட்டல் 33 நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரியா? அடுத்து வலதுபுறத்தில் இருந்து சுகன்யா எந்த நிலையில் உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சுகன்யா எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா இடத்தை மாத்தினதுக்கு அப்புறம் இந்த இடம் இருப்பாங்களா, இது உண்மையான யாரோட இடம்னா கார்த்திகோட முந்தைய இடம். அப்படித்தானே? அப்ப இந்த பிளேஸ் வலது பக்கத்துல இருந்து எத்தனைன்னு கொஸ்டின்ல கேட்டிருக்கு. ஒரு சிம்பிளா சொல்றேன் பாருங்க, மொத்தம் எவ்வளவு பேரு 33 பேரா, அப்ப இந்த பிளேஸ் இடது பக்கத்துல இருந்து எத்தனாவது இடம் 7. நான் என்ன சொல்றேன்னா மொத்தத்துல இருந்து இந்த இடது பக்கத்துல இருக்கிறத கழிச்சுட்டா அந்த ரைட் சைடு உள்ளது கிடைச்சிருமா. அப்ப பாருங்க 33ல இருந்து 7 கழிச்சுட்டா 26 கிடைக்கும். அப்ப இந்த பிளேஸுக்கு வலது பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க 26 பேர் இருப்பாங்க. ஆக்சுவலா அது என்னன்னா சுகன்யாவுக்கு வலது பக்கம் 26 பேர். அப்ப சுகன்யா எத்தனாவது இடத்துல இருப்பாங்க, இந்த பிளேஸ் 27வது இடத்துல இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, இந்த ஆன்சர் வராது. சரியா? இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா பொறுமையா, நான் சொல்ற விஷயங்கள் நல்ல தெளிவா பேசியிருக்கேன். இந்த விஷயத்த நல்ல தெளிவா பொறுமையா நீங்க திங்க் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அந்த சம புரிஞ்சிடும். ஒருவேளை கஷ்டமா கேட்கற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இடத்தை மாத்துறத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாமா? பாருங்க, இது ஒரு கடைசி கொஸ்டின், ஒரு 11வது கொஸ்டின். கிட்டத்தட்ட ஒரு 10 மாடல் ஆஃப் சம் நம்ம பார்த்திருப்போம். சரியா? நல்லா பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை ரேங்கிங்ல வேற ஏதாவது கொஞ்சம் வேற மாடலை நம்ம மாத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா இந்த மாடல் கேட்கலாம். ஏன் ஒரே ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம மேக்சிமம் அந்த மாடல் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கிறான். இந்த மாடல் கேட்கறா இருந்தா இந்த ஒரு சம நீங்க பயன்படுத்திக்கோங்க. பாருங்க, 5 நபர்கள் உள்ள ஒரு வரிசையில் நிற்கிறாங்க. 5 நண்பர்கள் என்ன பண்றாங்களா அப்படின்னா ஒரு வரிசையில நிக்கிறாங்க. நிஷு ரியாவை விட உயரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, நிஷுங்கிறவங்க ரியாவை விட உயரமா இருக்காங்க. அப்போ 2 விஷயமா போடலாம். இதுல யாரு உயரம் பாருங்க, நிஷு ரியாவை விட உயரம். அப்ப கண்டிப்பா யாரு உயரம், நிஷுங்கிறவங்க உயரமா. அப்ப நிஷுவை மேல போட்டுக்கலாம், கீழே யார போட்டுக்கலாம் அப்படின்னா ரியாவை போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நிஷு ரியாவை விட உயரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பூஜாவை விட உயரம் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, பூஜாவை விட உயரம் குறைவு. இப்ப யார பத்தி பேசுறாங்க பாருங்க, நிஷுவை பத்தி பேசுறாங்க. நிஷுங்கிறவங்க ரியாவை விட உயரமாவும் இருக்காங்க, ஆனால் பூஜாவை விட உயரம் குறைவாக இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப பூஜாங்கிறவங்க அங்க வருவோம். சரியா? பூஜாவை விட உயரம் குறைவு, ரியாவை விட உயரம் அதிகம்னு அர்த்தம். அதான் ஃபர்ஸ்ட் லைனுக்கு. சரியா? அடுத்து பாருங்க, அம்ரிதா மிகவும் குட்டையானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மொத்த பிளேஸ்லயே எத்தனை பேர் இருக்காங்களா, 5 நண்பர்கள் தான் இருக்காங்க. அதுல மிகவும் குட்டையானவர்னா அம்ரிதாங்கிறவங்க தான் கடைசி பிளேஸ்ன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இதுல ஒரு ஆள் வருவாங்க, இந்த இடம் கடைசி பிளேஸ். உயரம் படி போட்டிருக்கேன், மேல போட்டா அவங்க உயரம், கீழே போட்டா உயரம் குறைவு. இந்த இடத்துல யார் வருவா, அம்ரிதா அப்படிங்கிறவங்க வருவாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, ரியா நிஷாவை விட உயரம் குறைந்தவள் அப்படின்னு சொல்றாங்க. ரியா நிஷாவை விட உயரம் குறைந்தவள். நமக்கு அதே மாதிரி தானே இருக்கு, நமக்கு போன லைன்லயே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இதே மாடல்ல தான் இருக்கு. ரியாங்கிறவங்க நிஷாவை விட உயரம் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா தானே இருக்காங்க, நிஷாவை விட உயரம் குறைவா தான் இருக்கிறாங்க. ஆனால் நிகிதாவை விட உயரமானவள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப யார பத்தி பேசுறாங்க பாருங்க, ரியாவை பத்தி பேசுறாங்க. ரியாங்கிறவங்க நிஷுவை விட உயரம் குறைவு, ஆனால் ரியாங்கிறவங்க நிகிதாவை விட உயரமானவர் சொல்லிட்டான். அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல யார் வரும், நிகிதாங்கிறவங்க. சரியா? எனில் 2வது உயரமானவர் யார்? கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான் பாத்தீங்களா, 2வது உயரமானவர் யார்? இவங்க தானே முதல்ல உயரமானவர், இவங்க தானே 2வது உயரமானவர். அப்ப 2வது உயரமானவர் யாரு அப்படின்னா நிஷுங்கிறவங்க 2வது உயரமானவர்னு அர்த்தம். சரியா? இன்னும் ஒரு சில பேர் எப்படி போடுவாங்க அப்படின்னா 5 பிளேஸுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, கோடு போட்டும் போடலாம். இங்க இருக்கவங்க உயரமானவர், அங்க இருக்கவங்க உயரம் குறைந்தவர்னு அர்த்தம். இதே இதுல நிறைய மாடல் இருக்கு. சரியா? அடுத்தடுத்த மாடல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம்.
நீங்க நிறைய கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம எடுத்திருக்க ரேங்கிங் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபுல்லா இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸுக்கு மட்டுமா அப்படின்னா மெயின்ஸுக்கு மட்டும் கிடையாது. இந்த ரேங்கிங் டாபிக் குரூப் 4 இப்ப தற்சமயம் நீங்க குரூப் 4 வரக்கூடிய குரூப் 4க்கு படிக்கிறவங்களுக்கும் இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு பழைய கொஸ்டின்ஸ்ல இருக்க ஏதாவது கொஸ்டினை என்ன பண்ணுங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும், வேற ஏதாவது டாபிக் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட்ல போடணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா கவனிச்சதுக்கு நன்றி, வணக்கம்.